நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ சப்போஸ் இங்கிலீஷ்ல 4 சென்டென்ஸ் பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 சென்டென்ஸுமே பேசுறதுக்கு முன்னாடியே என் மைண்ட்ல கிளியர் கட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு பேச வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பிரெயின் அப்படி ஒர்க் ஆகாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என் ரூட்டில் நீ வந்து ஃபிக்ஸ் ஆகுற, நீ பார்க்காம போகாட்டி வெக்ஸ் ஆகுற, லவ்வால என் லைஃப் சில் ஆக்குற, நீ என்னோட ட்ரீம் எல்லாம் ஃபுல் ஆக்குற. இப்போ இந்த பாட்டு நான் ஏன் பாடினா, இந்த பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஞாபகம் இருக்கும். அப்புறம் எப்படிடா மீதி லைன்லாம் பாடினேன் அப்படின்னா, நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே, என்னதான் இந்த பாட்டை நான் மனப்பாடம் பண்ணியிருந்தாலுமே, என் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் ஃபர்ஸ்ட் லிரிக்க பாட ஆரம்பிக்கும் போது அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் லிரிக்கோட லாஸ்ட் 2 வார்த்தைக்கு வரும்போது தான் செகண்ட் லிரிக் என்ன, தேர்ட் லிரிக் என்ன, ஃபோர்த் லிரிக் என்னன்னு தெரிய வரும். இதே மாதிரி நீங்க பேசும்போதும், தமிழ்ல பேசினாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, நீங்க பேசும்போது தான் உங்களுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன, அடுத்த கண்டென்ட் என்ன ஞாபகம் வரும். ஸோ நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்க மைண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உலகத்துல இருக்கிற சிறந்த ஸ்பீக்கர்ஸ்க்கே அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா தே சோலி ட்ரஸ்ட் தெம்செல்ஸ். அதாவது 2 விஷயம் பண்ணுவாங்க அவங்க. செல்ஃப் ட்ரஸ்ட், செல்ஃப் பிலீஃப். என்னால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த பிலீஃப் இருந்தா மட்டும்தான் நீங்க பேச முடியும். அகேன் பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியணும், அந்த 4 சென்டென்ஸுமே தெரியணும், எனக்கு மொத்த ஸ்பீச்சுமே தெரியணும்னு நினைச்சு பேசினீங்கன்னா பேசவே முடியாது. ஸோ நீங்க நம்பிதாங்க ஆகணும். என் பிரெயினால என்னால முடியும், நான் பேச கண்டென்ட் வந்துட்டு வரும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், நம்பினா மட்டும்தான் பேச முடியும். ஐ ஹோப் யூ கெட் இட்.